மித்தோஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 3 kgக்கு வந்து மீன் வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து ஜிலேபி மீன். ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் மஞ்சளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 kgக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கும் 2 கிலோ வந்து குழம்புக்கும் வந்து எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி சாயந்தரம் வந்து மீன் குழம்பு வச்சோம்னா அடுத்த நாள் வந்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஃபிஷ் ஃப்ரை வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் 1 kg மட்டும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். மணக்காடு மசாலா வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அது வந்து சேர்த்துருக்கேங்க. இதுக்கு வந்து உப்பு காரம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, அதுவே எல்லாமே அதுலேயே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1 kgக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக வந்து எலுமிச்சைப்பழம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வந்து குழம்புக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு சீரகம், அரை ஸ்பூனுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்குங்க. கருவேப்பிலை தழை ஒரு கொத்து, 2-3 வரமிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டை வந்து உரித்து எடுத்துருக்கேங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கி வரணுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு. கடைசியாக வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். துருவி வந்து சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கடலை, ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து கறி மசால், 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ குழம்புக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூனுக்கு வந்து கடுகும், அரை ஸ்பூனுக்கு வந்து வெந்தயமும் வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க, அதை வந்து சேர்த்தாச்சு. 2 கொத்து கருவேப்பிலை தழை, 2-3 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. முழுசாக அப்படியே வந்து சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துருக்காங்க, ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசி வந்து புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணிக்கணுங்க. குழம்பு வந்து ஒரு கொதி வந்து எண்ணெயெலாம் வந்து பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் வந்து சேர்த்துக்கணுங்க. இது கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெயும் நல்லா வந்து காஞ்சிருச்சு, ஃபிஷ்ஷும் வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா எல்லா பக்கமும் வேக விட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அட்டகாசமான சுவையில் வந்து சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மீனும் வந்து நம்ம கடைசியாக வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீனை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ மீனும் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்குங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.